மித்ரா, உன் ரூம்ல இந்த மைக்க செட் பண்ணது யாரா இருந்தாலும் அதை என்னால மன்னிக்கவே முடியாது. அத பண்ணது யாருன்னு இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். யார் வச்சிருப்பா? அருண், நான் எல்லாம் வைக்கலாமா? நான் நீ வச்சிருப்பேன்னு சொல்லல. நீ போய் அத்தை, அப்படி பாக்காதீங்க அத்தை. அந்த மைக்குக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அத்தை. மித்ரா அக்கா ரூம்ல நான் மைக் செட் பண்ணல அத்தை. என்ன நம்புங்க அத்தை. அது வந்து மித்ரா அக்கா ஃபாரின் சாக்லேட் வச்சிருந்தாங்க. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் கொடுத்தாங்க. எனக்கு ஃபாரின் சாக்லேட்னா உசுரு அத்தை. அதான் அவங்களுக்கு தெரியாம சாக்லேட் எடுக்க ரூம்க்கு அடிக்கடி போயிட்டு வந்த அத்தை. யாரோ ஒருத்தர் தான் அந்த மைக்க மித்ரா ரூம்குள்ள வச்சிருக்கணும். இப்போதைக்கு அது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா கூடிய சீக்கிரம் யாருன்னு கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன்.
உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் முடிவு பண்ண மூத்த மருமக மித்ராதான். அவளை யாரும் சந்தேகப்பட்டு கண்காணிச்சு துப்பறிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ப்ரோ, மித்ரா ரூமுக்குள்ள யார் ப்ரோ மைக் செட் பண்ணிருப்பா? நான் தான். நீயா? ஆமா, பார்வதி மூலியமா மித்ரா ரூம்ல மைக் செட் பண்ணது நான் தான். ஆனா பார்வதி அண்ணி மித்ரா ரூமுக்குள்ள போயிட்டு வந்தது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆகல. இந்த வீட்டில் சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணதே நான் தான். பார்வதி உள்ள போனா ரெக்கார்ட் ஆகுறது எனக்கு தெரியாதா? பார்வதி உள்ள போகும்போது சிசிடிவி ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதான் பார்வதி ரூம்குள்ள போனது ரெக்கார்ட் ஆகல. ப்ரோ சூப்பர் ப்ரோ, செம, சான்ஸே இல்ல. தரமான சம்பவத்தை சிறப்பா பண்ணிருக்க. இந்த ஆதாரம்லாம் வச்சு பார்க்கும்போது மித்ரா நந்தினியோட தங்கச்சின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஆதிக்கடவுர் பரம்பரையோட ஜென்ம விரோதி, நாகபூரி வம்சத்து வாரிசு, ஏதோ ஒரு தப்பான நோக்கத்தோட அகிலாண்டேஸ்வரி ஆண்டி வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. ஆதி மித்ரா கல்யாணம் நடக்கக்கூடாது. உடனே மித்ரா பத்தியான உண்மை ஆதிக்கிட்ட சொல்லணும். தீபக் கால் பண்றான். மித்ரா பத்தி எதுனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஏன் ரூம்குள்ள மைக் செட் பண்ணது யாரா இருக்கும்? அது அந்த சமையல்காரியா தான் இருக்கும். கரெக்ட் ஆண்டி. பார்வதி மூலமா
ஆதிதான் மித்ரா ரூம்குள்ள மைக் செட் பண்ணிருக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம் அத்தை. என்ன உன் சந்தேகம்? இல்ல, மித்ராக்கு ரூம்குள்ள நான் சாக்லேட் எடுக்க போனது அதெல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ்குள்ள வந்துருச்சுல்ல. அதே மாதிரி பார்வதி அக்கா ரூம்குள்ள மைக் செட் பண்ண போயிருந்தா அப்ப பார்வதி வந்திருக்கணும்ல. பார்வதி தான் வரலையே. அப்போ பார்வதி எப்படி மைக் செட் பண்ணிருக்க முடியும்? உமா கேக்குறது கூட கரெக்டான கேள்விதான் ஆண்டி. மித்ரா, இந்த வீட்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொன்னதே ஆதிதான். அப்படி சொன்னவனுக்கு அந்த கேமரால அந்த சமையல்காரி பதிஞ்சிருவான்னு தெரியாதா? அந்த நேரத்துல அவன் அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருப்பான். இல்லன்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபுட்டேஜை அவன் அழிச்சிருப்பான். கரெக்ட் தான் ஆண்டி. அந்த ஆதிய பழி வாங்கணும்னா அந்த ஆதிக்கு பிடிச்ச பார்வதிய பழி வாங்கணும். அந்த பார்வதிய ஏதாவது ஒண்ணு பண்ணணும் ஆண்டி. பண்ணுவோம். ஒரு ஐடியா மித்ரா. இப்போ ஆதியோட கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணுங்கிறதுக்காக தானே இந்த சமையல்காரிய மறுபடியும் வீட்டுக்குள்ள வர சொல்லிருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு பந்தக்கால் நடும்போது அந்த சமையல்காரி நம்ம வீட்டுக்கு வருவா. எல்லாரும் மெச்சுக்கிறதுக்காகவே மொத்த வேலையும் இழுத்து போட்டு செய்வா. அப்படி செய்யும்போது நம்ம அந்த விசேஷத்துல வெடிக்கிறதுக்காக பட்டாசு வாங்கி வச்சிருப்போம்ல, முதல்ல அதை அவ கையில கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்லணும். அதுக்கப்புறம் அவ அசந்த நேரமா பார்த்து அதுல தீய வச்சு கொளுத்தி விட்டுற வேண்டியதா. பார்வதி கையில இருக்கிற மொத்த பட்டாசு வெடிச்சு செதறுமே. அப்புறம் பார்வதி உடம்பு முழுக்க தீக்காயமாயிடும். அப்புறம் அவளால எழுந்து நடக்க கூட முடியாது. இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் அவ எந்திரிச்சு நடக்கவே கூடாது. அவளுக்கு இதுதான் சரியான தண்டனை. அந்த பார்வதி கையில பட்டாசு கொடுத்து அத பத்த வச்சு அவளை படுக்க வைக்கணும். நாளைக்கு பாரு, நான் பத்த வைக்கிறதுல ஆதி எப்படி ஆடி போறான்னு. பார்வதி, இங்கதானே தீபக் மீட் பண்ணலான்னு சொன்னான். நேரம் வந்திருக்கணுமே. This number is currently switched off. Please try again later. என்ன ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசணும். யா சார், யார் தேடி வந்தீங்க? இல்ல, என் ஃப்ரெண்டு தேடி வந்தேன். என் ஃப்ரெண்டோட பைக் தான் அது. சார், இப்பதான் சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. இங்கெல்லாம் நிக்காதீங்க, போங்க சார் அந்த பக்கம். ஆக்சிடென்ட்டா? ஆமா சார், பைக்கார் அங்கேருந்து வந்தான், கார் அங்கேருந்து வந்து இடிச்சிட்டு போயிட்டே இருந்துட்டான் சார். ஆமா சார். பைக்ல வந்தவன் சின்ன வயசு சார், இருக்கானா போயிட்டானான்னு தெரியல. நான் தான் சார் ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி ஏத்து விட்டேன் சார். ஒருவேளை தீபக் ஆக்சிடென்ட் ஆயிருக்குமோ? என்ன வயசு இருக்கும்? உங்க வயசு இருக்கும் சார். ஆள் வாட்ட சட்டமா இருந்தார் சார். ஆமா சார்.
இவரா? ஆமா 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 சார், இவரே தான் சார். சார் உங்களுக்கு தெரிஞ்சவரா சார்? ஆமா, தெரிஞ்சவர் தான். அவர் எந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க? இங்க பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் தான் சார். ஆக்சிடென்ட் எங்கே நடந்துச்சு? இதோ இங்கதான் சார். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபக்னு ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் பண்ணாங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் அட்மிட் ஆனாரு. ஆனா அவர் தான் தீபாக்கான தெரியல. அதனால சுயநினைவை இழந்து மயக்கத்துல இருக்காரு. எப்போ அவருக்கு நினைவு திரும்பும்? கரெக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல தான் இருக்காரு. இருண்ணா. போண்ண அண்ணா, பந்தக்கால் நட இந்த குழி போதும். போதுமாமா? சரிம்மா, நான் வரேன். வாடா டே. நமஸ்காரம்மா. வாங்க. ஐயா, பந்தக்காலற கொம்பு எடுத்துன்னு வந்துருங்க. சரிங்க ஐயா. என்ன பார்வதி, எனக்கு முன்னால வேலையில ஆரம்பிச்சிட்ட போல இருக்கு. அப்படி இல்லைங்கய்யா, இப்பதான் பிள்ளையார் பிடிச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம். பிள்ளையார் பிடிச்சி இந்த இலையில வச்சிருமா, நான் பூஜைக்கு ரெடி பண்றேன். ஏய் உமா, வந்துட்டேன். இந்த பட்டாசெல்லாம் சமயம் பார்த்து அந்த சமையல்காரி கையில ஒப்படைச்சிடணும். சரிங்க அத்தை, சமயம் பார்த்து பார்வதி கையில இதை கொடுத்துறேன். பையன் ஒப்படைச்சா மட்டும் போதாது உமா. சமயம் பார்த்து தீக்குச்சி உரைச்சு பார்வதி கையில இருக்க பட்டாசு பையில போட்டு பத்த வைக்கணும். பத்த வைக்கிறதெல்லாம் எனக்கு கை வந்த கலை ஐசக்கா. எப்படி சிறப்பா செய்யறேன்னு வெயிட் பண்ணி பாருங்க.